பார்த்தீங்களா மக்களே, இதுக்கு தாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் செய்கிறதே இல்லை. என் பிள்ளை எனக்கு கூட திங்க விட மாட்டேங்க, அவள் பிடுங்கி பிடுங்கி சாப்பிட்றா. அப்படி இந்த திண்டுப்பண்டை எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறத நான் சொல்ல வேண்டாம். என் பிள்ளையோட ரியாக்ஷனை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இந்த தின்பண்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து நிறைந்த தின்பண்டம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க, சுக்கு எடுத்துக்கோங்க. தின்பண்டம்னாலே சுக்கு, மிளகு, ஜீரகம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்புறமா வாசத்துக்கு ஏலக்காய். அப்புறம் எப்போவுமே தின்பண்டம்னாலே புரதச்சத்து ரொம்ப முக்கியங்க. அதனால் வேர்க்கடலை. சிகப்பு அவல் இரும்பு சத்துக்காக, டேட்ஸ் இனிப்புக்காக. நீங்கள் டேட்ஸ், சுகர் அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு பழங்களில் அப்படியே இருக்கக்கூடிய இனிப்பை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. முதல்ல நீங்கள் இரும்பு சத்து நிறைந்த உணவு பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலே இரும்பு பாத்திரத்தை உங்கள் வீட்டில் பயன்படுத்துறதை மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வறுக்கிற ஸ்நாக்ஸ் பண்ணுறதுனால வறுக்கிறது எல்லாமே நீங்கள் இரும்பு கடாயிலேயே தாராளமாக பண்ணலாம். இரும்பு கடாயில் வறுக்கிறது பொரிக்கிறதெல்லாம் பண்ண உங்களுக்கு சமையல் மூலமாகவும் இரும்பு சத்து தாராளமாக கிடைக்கும். ஸோ இரும்பு கடாயில் ஃபஸ்ட்டு நீங்கள் நிலக்கடலை வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காவையும் வறுத்துக்கோங்க, சுக்கு வறுத்துக்கோங்க. எதுக்காக மெயினாக வறுக்கிறீங்க அப்படின்னா, வறுத்து செய்கிற பொருள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயம் அதை நீங்கள் இன்னும் 2-3 நாள் கூட அப்படியே வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது. ஸோ தேவையான எல்லா பொருட்களையும் நீங்கள் இரும்பு கடாயில் வறுக்கணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இரும்பு கடாயில் எல்லாத்தையும் வறுத்தாச்சு. ஸோ இதை வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸியில் அடிக்க போகிறோம். இது ரெண்டே ஸ்டெப்பு தான். ஒன்று நம்ம வறுக்கிறோம், இன்னொன்று அரைக்கிறோம், அப்புறமா இதை உருண்டை பிடிக்கிறோம். அவ்வளோதான் இந்த தின்பண்டத்தோட பேசிக்காக இருக்கக்கூடிய அடிப்படை செய்முறை. ஸோ இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதை அவங்க அவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்குற ஒரு பொருள் கடையில் வாங்கி கொடுத்தாலும் சரி, நீங்கள் செஞ்சு கொடுக்குற ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஊட்டச்சத்துங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஊட்டச்சத்து இல்லாமல் நீங்கள் குழந்தைங்களுக்கு சுவையின் அடிப்படையிலேயே எந்த ஒரு உணவையும் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் நான் அவல் அடிச்சுக்கிட்டேன். அப்புறமா வறுத்த வேர்க்கடலையை போட்டுக்கிட்டேன். இனிப்புக்கான பேரிச்சம்பழம், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அடிக்கும்போது இந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். பட் இன்னும் அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு வர்றதுக்காகவே என்ன பண்ணிட்டேன், கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துருக்கேன். இனிப்புக்கு தயவு செஞ்சு நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ சேர்த்துக்காதீங்க, கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெள்ளை சர்க்கரைக்கு நாட்டு சர்க்கரைக்கு வித்தியாசம் கிடையாது. கருப்பட்டி ப்ராசஸிங் ரொம்ப கம்மி, அதனால் கருப்பட்டி சேர்த்துக்கிறது. கருப்பட்டிலையும் இரும்பு சத்து இருக்குது, ஆனால் அளவு அதிகமாகலாம் இல்லை, பட் ஓரளவு இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அடிக்கும்போதே அப்படியே லட்டு பிடிக்கிற மாதிரியே வந்துடும். ஸோ லட்டு பிடிக்கிற மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை உருண்டை பிடிச்சி நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்காமலே 5 நாள் வெளியே வச்சாலும் அது ஒன்றுமே செய்யாது. நான் தாராளமாக நீங்கள் எல்லாம் டெய்லி ஒன்று சாப்பிட்லாம். கடையில் வாங்குகிற லட்டுக்கு இந்த மாதிரி லட்டு சாப்பிட்டிங்கன்னா இதில் புரதச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. எல்லா சத்துக்களும் உங்கள் குழந்தைக்கு தாராளமாக கிடைக்கும். முக்கியமான விஷயம், இந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு கூட கொடுக்காமல் சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த லட்டில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடியது ஹெல்த்தியாக கொடுக்கணுங்கிறது நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்போவுமே சுவையை மட்டும் நினைக்காதீங்க, சுவையோடு சேர்த்து ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியங்க. ஸோ இப்போ நான் செஞ்ச லட்டு என் பிள்ளை உருட்ட கூட விடலங்க, எனக்கு குடுன்னு பக்கத்தில் உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தா. சரி, மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 5-6 லட்டு தான் அவள் சாப்பிடுவான்னு நினச்சேங்க. ஆனால் நான் உருட்ட கிட்டத்தட்ட நான் ஒரு 25-26 லட்டு உருட்டினேங்க. ஆனால் அதில் 12 லட்டு மேடை மட்டுமே தனியாக உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. நான் அங்கே போனாலும் சரி இங்கே போனாலும் சரி லட்டு உருட்ட என் பக்கத்துலேயே ஒன்று ஒன்றா கேட்டுக்கிட்டே இருந்தா. சரி, பிள்ளை தானே கேட்குறாளே அப்படின்ட்டு அவளுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருந்தேங்க. அவளும் நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தா. அவள் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தது இத்தனை லட்டு தாங்க. இதில் 3 லட்டு வீட்டில் இருக்க மிச்சம் எல்லாத்துக்கும் வச்சுருக்கீங்க. அவ்வளோதாங்க, இரும்பு சத்து நிறைந்த லட்டை ஒரு வேளையை நாங்கள் செஞ்சு நானும் என் பிள்ளை அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்ததை செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த தகவல்களுக்கும் செய்முறைகளுக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஊட்டச்சத்து நிபுணருடன் நன்றி.